ஏ ஃபைனல் சிஎம் ஃபைனல் சிஏ சொல்லிங்க. ஏ லிமிட் வந்து acquired 70% of shares of B Limited on 1/4/2010 when fair values of net assets of B Limited was 200. During the 2010-11, B Limited made a profit of 100 lakhs. Individual and consolidated balance sheet as on 31st/3/2011 as follows. Goodwill இருக்குது, PPE, investments, cash, other current assets இருக்குது, totaling கொடுத்தாச்சு. அதே மாதிரி ஈக்விட்டி லைபிலிட்டிஸ் குரூப் கம்பெனிஸ், ஷேர் கேபிட்டல், இதர் ஈக்விட்டி, நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பட் என்ன செய்யறாங்கன்னா ஏ லிமிடெட் அக்வைர்டு another 10% stake in B Limited on 31st proportional carrying amount of the non-controlling interest. அப்போ வந்து அந்த டைமில் ப்ரொபோஷனல் கேரிங் அமௌண்ட் ஆஃப் நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் அட் டைம் வந்து எவ்வளோ இருக்குதுன்னா 30 லட்சம் இருக்குது. அப்போ சிம்பிள், ஃபஸ்ட்டு வேலைக்கு வாங்கியிருந்தார் அவர் 70. அப்போ 30 லட்சம்னா 30 தான் இருந்திருக்கும், 30% தான் இருந்திருக்கும். அப்போ 10% எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ 30 லட்சம் என்பது 30%னா 10% 10 ரூபா. ஆனால் நீங்கள் வேலைக்கு வாங்கிக்கிறீங்க அதை 32 லேக் இல்லையா? 10 ரூபா மதிப்புள்ளது, 10 ரூபா மதிப்புள்ளது நீங்கள் 32 ரூபாய்க்கு வாங்கினா இப்போ 22 ரூபா என்னவா தான் இருக்கணும் உங்களுக்கு. 22 லேக்ஸ் உங்களுக்கு என்னவா தான் இருக்கணும், புரியுதுங்களா? 32 ரூபாய்க்கு வாங்கிக்கிறீங்க, அதோட வேல்யூ வந்து 30 ரூபாய். தப்பு சாப்பிட்டு the proportional carrying amount and rate of non-controlling interest 30 lakhs சொல்லிட்டான். அப்படி இல்லை, அதாவது 30% இல்லை, அதோட 30% இல்லை, 10% வேல்யூ தான் சொல்லுவான். நான் தப்பாக சொல்லிட்டேன், சாரி, கொஞ்சம் இது மாற்றிக்கங்க. என்ன லாஜிக்னு சொல்கிறேன். இதோட வேல்யூ தான் 30 lakhs, அதாவது 10% ஸ்டேக்கோட வேல்யூ தான் வந்து 30 lakh. 30 lakh என்பது 10% வேல்யூ. அதை நீங்கள் எவ்வளோக்கு வாங்குறீங்க, 30 ரூபா மதிப்புள்ளது நீங்கள் 32 ரூபா கொடுத்து வாங்குறீங்க. அப்போ உங்களுக்கு 2 ரூபா நட்டம். குட்வில்னு கேட்கக்கூடாது, இது வந்து ஈக்குவட்டில் சேர்த்துக்குவோம். இதை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், இதுதான் கான்செப்ட்னு சொல்லிட்டு. அதை பார்த்து பெரிய சம்மந்தமான சின்ன சம் தான். லாஜிக்கலாக இந்த கணக்கில் வந்து சொல்யூஷன் நம்ம போட போகிறோம். சிம்பிளாக கவனிங்க. சொல்யூஷன் ஃபஸ்ட்டு அசெட் ஏ பி குரூப், குட்வில் அப்படியே தான் இருக்கும். பிபிஇ அப்படியே தான் இருக்கும். 627, 200, 827 அப்படின்னு இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்ரெடி எவ்வளோ இருந்துச்சு, 150. இப்போ என்ன செய்ய போறீங்க, 150 32, இப்போ 182 ஆகுது. கேஷ் என்னாச்சு, கேஷ் 200, 30, 230. இந்த இடத்துல வந்து என்ன ஆகும், 200, 30 மைனஸ் 32 ரூபா கொடுக்குறீங்களா. அப்போ 200, 30 மைனஸ் 200 ப்ளஸ் 30 மைனஸ் 32 பேரண்ட் தான் போகுது. 328, 30, 198. அதர் கரண்ட் அசெட் அப்படியே தான் வரப்போகுது. அதர் கரண்ட் அசெட்ஸ் 23, 70, 95. 627 ப்ளஸ் 188 ப்ளஸ் 168 ப்ளஸ் 23. ஸோ 1000, 70, 30, 300, அப்புறம் 1300. ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 627 ப்ளஸ் 182
ப்ளஸ் 168 ப்ளஸ் 23 1000 ப்ளஸ் 3 இங்கே வந்து என்னாச்சு 10 ப்ளஸ் 827 ப்ளஸ் 198 ப்ளஸ் 93 1128. அப்போ ஒரு கேள்வி ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வரணும்? இந்த 182 இருக்குங்களா, அதை நம்ம எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து 182 எடுத்துக்கலாம் தான். இதுக்கு டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1300க்கும் 1128 டிஃப்ரெண்ட்டு பாருங்க. 1300க்கும் 1128க்கும் டிஃப்ரெண்ட்டு 128 வரும். சி 182 1128 மைனஸ் 1128 மைனஸ் 1300 122 இந்த 182 சரி 10 ரூபாய்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஆல்சோ குட்வில். அப்போ லாஜிக்கலி நான் என்ன செய்கிறேன், அந்த 182 எடுத்துக்கல ப்ளஸ்ஸு இப்போ எல்லாமே பார்த்தா 93 198 182 எடுக்கல 827 10. குட்வில் அப்படின்றது வந்து எங்கே வந்திருக்குன்னா எங்கேயும் வரல, இருந்தால் சேர்ந்துருக்கு. ஏவிலையும் பிலையும் வராமல் என்ன குரூப்பில் தான் வந்து சேர்ந்துருக்கு அந்த பொருள் வாங்கணும். ஸோ அப்போ இந்த டிஃப்ரெண்ட் வந்து 10 ரூபா சேரும் 182. இது ஓகே. ஸோ வாட் அபவுட் ஷேர் கேபிட்டல்? ஷேர் கேபிட்டல் 200 ப்ளஸ் 100 அப்போ 200 200 டோட்டல் எவ்வளவு? அதர் செக்யூரிட்டி 800 200 8200. இங்கே எவ்வளோ இருக்குது அதர் செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா 870 குரூப்பில் 870 மைனஸ் 2. ஏன் மைனஸ்னா இந்த லாஸ் வந்து அதர் செக்யூரிட்டி தான் நமக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு. அப்போ அதர் செக்யூரிட்டினா 2 ரூபா எங்கே போய் உட்காருது? அப்போ 868. ஸோ இங்கே வந்து எனக்கு 200 இல்லைங்க அதர் செக்யூரிட்டி. அப்போ நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் என்ன? இப்போ நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் என்ன ஆச்சு? 90 ரூபாய் இருக்குதா? 90 ரூபாய் இங்கே வந்து குறைஞ்சிருக்கு. எப்படின்னா 90 ரூபாய் இருந்த நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் வந்து 30 ரூபா போயிடுச்சு. அப்போ இங்கே எவ்வளோ தான் இருக்கும்? 60 தான் இருக்கும் நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா 200 ப்ளஸ் 868 ப்ளஸ் 1200. ஸோ இதுவும் டேலி ஆயிடுச்சு, இதுவும் டேலி ஆயிடுச்சு. இதுதான் கரெக்ட். குரூப்பில் மட்டும்தான் வரும். சரி இப்போ லெட்ஜர் இப்போ நான் விற்றுட்டுனா வாங்கிட்டேன். ஸோ கேஷ் வெளியே போது உள்ள என்ன சிஐஏ பார்த்து 30 டூ கேஷ் 30 எவ்வளவு 32. அப்போ பேலன்ஸ் வந்து அதர்ஸ் ஈக்விட்டி 2. அந்த 2 தான் நான் இங்கே போடுறேன். very important for understanding concept understanding பண்ணுறது. ஏன் அப்படின்னா நான் இந்த கணக்கில் வாங்குறேன் 10% ஸ்டேக் வந்து 32 ஸ்டேக் வாங்கினா அதோட வேல்யூ வந்து ப்ரொபோஷனல் கேரிங் அமௌண்ட் எவ்வளோ தான் இருக்குது? ப்ரொபோஷனல் கேரிங் அமௌண்ட் நான் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் 30 தான் இருக்குது. 32 வாங்கினா 2 ரூபா லாஸ். அந்த 2 ரூபா லாஸ் வந்து அதை சேர்த்து இன்வெஸ்ட் கழிச்சுக்கிறேன். அதே போல் கேஷ்லையும் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகுது.